ஆள் இல்லை எடுத்துட்டாங்க இப்போ. ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தமிழ் சினிமாவை ப்ரொடியூசருக்கு நயன்தாரா சொந்தமா படம் எடுத்தா அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்ட வந்து நிற்க சொல்றாங்க பார்க்கலாம், வரதே கிடையாது. என் தயாரிப்பாளர் ரோட்ல பெத்து விட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு தயாரிப்புலையும். மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது. அவங்க வந்து கோவப்படாமல் சொல்லியிருக்காங்க. நான் தான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க. அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் 24 மணி நேரம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போகிறார். ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும், அதை முடிச்சும் சுமக்கணும். ஏன்னா அதனுடைய வலிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாமல் ஒரு நடிகனாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுற்றுறதை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோகள்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும். தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம். இப்போ தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியாக தூங்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசமா யாருமே நிம்மதியாக தூங்கலை. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க. 100 நாள் போஸ்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அவங்க கூட தூங்கலை. எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா பாம்பேலேருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்ட உடனே அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி இங்கே வந்து சத்யாவுடைய ரிலீஸ் முன்னாடியே வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்திலே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதாக இருக்கு. அவங்க தான் நடித்த படத்துக்கு டைலரில் இல்லைன்னு அவங்களுடைய ஆளுங்க அந்த உணர்வு இருக்கு, அதை போட வேண்டியது கடமை. ஆனால் இந்த படத்தில் முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு அவங்களாம் காணாமல் போன ஆர்டிஸ்ட். அப்படி காணாமல் போன ஒரு ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளோ பெரிய டைரக்டர். ஸோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க 5 நாள் வந்து இங்கே தங்கணும், தங்கி இந்த படத்தோட ரிலீஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அதுதானே ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை. அதே போல சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஃபோன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும், இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு 100 பேர் பார்ப்பாங்க, அதில் ஒரு 50 பேர் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். ஒரு கண்டென்ட் போய் சேருது எப்படி சேருது? அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும் போது தான் சந்தோஷம். பெரிய டாப்ல இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்ல எல்லா டாப்ல இருக்க ஹீரோங்கெல்லாம் வந்து நின்று ரஜினி சார்லாம் இப்போ லாஸ்ட் படத்துலாம் வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனால் இப்போ அப்கமிங்கில் வரப்போ ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமித்தியா அந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல. ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எதுக்கு வராங்க? பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க. பணம் கொடுக்கலைன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நடிகர் சங்கத்துக்கு. பணம் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை. உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து முடிச்சிடறோம், படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம். அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யாருக்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர்? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, தெளிவான முடிவு. இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கவே முடியாது. அவ்வளவு திடமான முடிவுகள்லாம் சங்கத்தில் ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. திடமான முடிவு, அந்த படத்தில் நடிச்சா வரணும். நம்ம வீட்டு கல்யாணங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிக்காம வெளியில இருக்க ஆளு வந்து நிப்பாங்க. சொல்லுங்க, பாம்பேல இருந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆறுதலா இருக்கும். இந்த நடிச்சிருக்க 2 ஹீரோயினியும் வரலன்னா அப்ப எந்த படத்தை போய் நடிக்க போறீங்க? அப்ப நடிக்காது போயிடலாமே. வேற என்ன, சினிமாவுக்கே வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளவோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவங்க வந்து அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்க நடிக்கணுன்ற எண்ணம், எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க, எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும், வாய்ப்பு வரும் தேடுறீங்க. வாய்ப்பு கொடுத்த பிறகு ஷூட்டிங் வரதுக்கு 1000 பிரச்சனை பண்றீங்க. ஷூட்டிங்ல வந்தா கேர ஒன்று வேணும், இது வேணும், சார் ஹோட்டல தான் நீங்க டிசைட் பண்றீங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்துல வந்து ப்ரொமோஷன் ஆடியோல இருந்து ரிலீஸ் வரையும் நிக்க மாட்டீங்க. அப்ப யாருக்கிட்ட சொன்னோம்?
உங்களுக்கே அக்கல் இல்லாத சினிமாவில் நீங்க எதுக்கு நடிக்க வரீங்க? அப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம். கலையா நேசிச்சு வாங்க. இந்த படத்துல எதுக்கு சுமந்து ஓடுறாரு? இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி இன்னைக்கு தில்ராஜா வந்து நிக்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும்போது சாங்ல அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம், எங்க அண்ணா இருக்காரு ராஜண்ணன், அவர் நிறைய விஷயத்தை எல்லாத்தையும் பேசுறாரு ஓப்பனா. ஒவ்வொரு படத்துக்கு நிக்கிறார். சின்ன படத்துக்கு அவர் எதிர்பார்த்தா வந்து நிக்கிறாரு. அவர் நிம்மதியா வீட்டில் இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். எதுக்கு வர்றாரு? சினிமாவையும் இந்த கலையை நேசிச்சு நேசிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்க வந்து நிக்கிறாரு. வெங்கடேசர் தெரியும், அவர் கொடுக்காத இட்டா எவ்வளவு இட்டு கொடுத்திருக்காரு. அவரு படத்திலே நீங்க வந்து நிக்க மாட்டீங்கன்னா அப்ப வேற எந்த படத்துல நிப்பீங்க? ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் படத்துல நீங்க எப்படி வந்து நிப்பீங்க? தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுத்துறாங்க. தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல. அது சொல்லிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே முடிதான். ஒரு ஸ்ட்ரைக்ல ஒரு லட்சம் பேர் சாப்பாடு இல்லாம அலைவாங்க சினிமால. அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமாவுக்கு. ஒவ்வொரு தயாரிப்பும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்து போட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல. அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதில் நடிச்சிருக்க டெக்னீஷியன்லாம் வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் விட்டுட்டேன் 2 கோடி 3 கோடி போனால் பரவாயில்ல, என்னுடைய படத்துக்கான ஆறுதலாக நாங்கள் நிற்கணும்ல. ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் கால் ஷீட் நடிக்கிறீங்க. ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு 10 சேனலுக்கு என்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பற்றி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே அது வந்து ஹாப்பியாக இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்குமே 50 கோடி 1 கோடி 100 கோடி 200 கோடி பிரிச்சு கொடுக்கல நடிக்கிறது, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் கொடுக்குது. நீங்க இந்த படத்தில் நடிக்கிறீங்க, நடிச்சா மட்டும் பத்தாது, அதுல இருந்து நிக்கணும், உங்களுடைய கடமை. அது ஒரு 4-5 ஹீரோயினிங்க 4-5 பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா சில ஆளுகள் எடுத்துட்டாங்க. இப்போ ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தமிழ் சினிமாவை ப்ரொடியூசருக்கு நயன்தாரா சொந்தமா படம் எடுத்தா அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்ட வந்து நிற்க சொல்றாங்க, பார்க்கலாம், வரதே கிடையாது. என் தயாரிப்பாளர் ரோட்ல பெத்து விட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தயாரிப்புலையும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம். எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்துல வராதுன்னு தெரிஞ்சோம் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனா சினிமாவை கொண்டு போய் வெளியில சேர்க்கும் போது மக்கள் மத்தியில் அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா அந்த சினிமா யாரு காப்பாத்துறது? இது ஒரு கூட்டு குடும்பம் சினிமா. அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தாதான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும். இந்த தில்ராஜா ஒரு அழகான படம், ஒரு மாபெரும் வெற்றி. இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவா தம்பிக்கு உருவாக்கணும். அதே போல எனக்கு உண்மை ஹாப்பியா இருக்கு. இந்தியிலாம் வந்து நான் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்கவா இருக்கும். ஷூட்டிங் டைம்னா ஷெட்யூல் போட்டாங்க, ஸ்பாட்டில் இருப்பாங்க. 4 மணி நேரம்னா வேற எதை பத்தியும் போய் யோசிக்க மாட்டாங்க, அதை ஸ்கிரிப்ட்ல தான் இருப்பாங்க. நான் சொல்றது அமிதாப் பச்சன் உட்பட. அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா ஸ்டேஜில் வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யோசிப்பாரு. பெரிய டாப்ல இருக்க ஆர்டிஸ்டே, ஹீரோயினி கூட உட்பட. இங்க மட்டும்தான் இப்ப சினிமால வரும்போதே கேரவன்ல கிளீனா இருக்கான்னு கேட்கறது, ஸ்டார் ஹோட்டல் ரூம் இருக்காரு.